ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட்னா என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு வீடியோல வந்து டெக்ஸ்ட் வந்து அப்படியே ஓடிட்டு இருக்கும், கீழே இருந்து மேலே வரைக்கும் போயிட்டு இருக்கும். இதை தான் வந்து ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி ஈஸியா வந்து இப்போ நம்ம ஃபோன்ல வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாரு, ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வைக்கிறது வீடியோ செய்யறது வந்து எப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போக முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் வந்துட்டாங்க. நான் வந்து இந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட்டை வந்து கைன் மாஸ்டர்லாம் வந்து பண்ண போறேன். கைன் மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்றேன். ஓப்பன் பண்ணிட்டு இங்க பாருங்க, இதுல வந்து கிரியேட் நியூன்னு சொல்லி இருக்கு. இந்த கிரியேட் நியூ வந்து கொடுத்துக்கொள்றேன். கிரியேட் நியூ வந்து கொடுத்துக்கொண்டு உள்ள போனதும் பாருங்க, இதுல வந்து வீடியோக்கான சைசஸ் வந்து இருக்கு. நான் வந்து 16:9 அதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்றேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸை வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பொதுவாக வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னால் 16:9 வந்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இமேஜ் அசெட்னு சொல்லியிருக்கு. இந்த இமேஜ் அசெட்ஸை கிளிக் பண்ணால் நிறைய பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்துருக்கும். நான் இதில் வந்து ஒயிட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்றேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இந்த வீடியோட டியூரேஷன் டைமை வந்து கூட வாக்குறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இந்த இமேஜ் செலக்ட் பண்ண இமேஜில் வந்து லேயரை வந்து கிளிக் பண்ணி ஃபிங்கர்ஸால் அப்படியே வலது சைடுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அப்படி போகும்போது இந்த வீடியோ அதை வந்து டியூரேஷன் வந்து கூடும். ஏன் கூட்டுன்னு சொன்னால், இந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வைக்கும்போது டைம் எடுக்கும், கீழே இருந்து மேலே போகிறதுக்கான டைம் எடுக்கும். அதுக்காக வேண்டி தான் வந்து இந்த இமேஜை வந்து லென்த்தை வந்து கூட வாக்கி வச்சுக்கொள்கிறேன். அதாவது டைமை வந்து கூட வாக்கி வச்சுக்கொள்கிறேன். கூட வாக்கி வச்சுட்டு என்ன பண்ண சொன்னால், இந்த லேயரை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். பாருங்கள், கிளிக் பண்ணிட்டு இதில் டெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கு. டெக்ஸ்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ண சொன்னால் இங்கே டெக்ஸ்ட் வரும் டைப் பண்ணுறதுக்காக வேண்டி. இப்போ உங்களுக்கு டைப் பண்ணிக்கொள்ள முடியும். நான் என்ன பண்ண சொன்னால், ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து பேஸ்ட் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். அடுத்து என்ன சொன்னால், இந்த பேஸ்ட் பண்ண இந்த சொற்களை வந்து நான் எனக்கு தேவையான மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். எப்படி இந்த ஃப்ரண்ட்டை வந்து வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வச்சுக்கொள்கிறேன். வச்சுக்கொண்டு என்ன பண்ணுறேன்னு சொன்னால், இந்த ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே வந்து கிளிக் பண்ண பாருங்கள், இதில் வந்து நான் இப்போ கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட்டை கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். நான் பிளாக்குக்கு வந்து வச்சுக்கொள்கிறேன். பிளாக்ல வச்சு இந்த டிக் மார்க்கை வந்து கொடுத்துக்கொள்கிறேன். கொடுக்க பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் வந்து முதல்ல ஒயிட்ல இருந்துச்சு, அதனால வந்து விசிபிள் ஆகலை. இப்போ பிளாக்ல இருக்கனால வந்து விசிபிள் ஆகுது. இப்போ இந்த ஃப்ரண்ட்டை வந்து அப்படியே வந்து பெருசாக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஃபிங்கர்ஸால் வந்து கிளிக் பண்ணி நம்மளுக்கு பெருசாக்கலாம். சின்னதாகிறேன்னு சொன்னால் சின்னதாக்கலாம். அப்படி ஆக்கிக்கொண்டு என்ன பண்ண சொன்னால், இந்த ஃப்ரண்ட் வந்து ஆரம்பிக்குது எங்கேயோ அங்கே வந்து கொண்டு வந்து வைக்கிறேன். எங்கேருந்து இந்த ஃப்ரண்ட் வந்து ஸ்க்ரோலாக ஆரம்பிக்குமோ கீழே கொண்டு வந்து வச்சுக்கொண்டு நீங்கள் பாருங்கள், இந்த எல்லோ இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டுக்கான லேயர் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் கிளிக் பண்ணி அப்படியே வந்து எங்கே கொண்டு பாருன்னு சொன்னால் கீழே கடைசிக்கு வந்து கொண்டு வரேன். இந்த டெக்ஸ்ட் எங்கே முடியுதோ அங்கே வரை கொண்டு வந்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்போ இங்கே இதில் வந்து சேர்க்கலோட ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்குது, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். அதை கிளிக் பண்ண பாருங்கள், இந்த எல்லோ டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரெட் மார்க் கொண்டே விழுந்துருக்கு. இப்போ அப்படியே என்ன பண்ண சொன்னால், கையெல்லாம் நம்மளோட ஃபிங்கர்ஸால் வந்து இந்த டெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி மேலே கொண்டு போகிறோம். எங்கே முடியுதோ அங்கே வந்து கொண்டு வந்து வச்சுக்கொள்கிறேன். வச்சுக்கொண்டு என்ன பண்ண சொன்னால், இந்த வீடியோ ஸ்டார்ட்டுக்கு வந்து போகிறேன், ஆரம்பத்துக்கு வந்து வந்துடுறேன். வீடியோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அங்கே வந்து ஆரம்பிச்சு அங்கே வந்து ப்ளே பண்ணி விட்றேன். ப்ளே பண்ணவும் பாருங்கள், இப்போது எப்படி இந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு அப்படியே மேலே போகுதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் இதை வந்து இன்னும் ஸ்லோ ஆகுன்னு சொன்னால், இந்த டெக்ஸ்ட் லேயர் இருக்கிற இதை வந்து கிளிக் பண்ணி அப்படியே ஃபிங்கர்ஸால் வந்து இழுத்துட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இப்படி இழுத்துட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்லோவாக வந்து போகும். இப்போ பாருங்கள், இது வந்து டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே லாங் ஆக்கிட்டு வச்சுட்டு இப்போ திரும்ப வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் பாருங்கள். இப்போ பாருங்கள், முன்னை விட இப்போ வந்து இன்னும் ஸ்லோவாக வந்து போகுது. உங்களுக்கு எவ்வளோ ஸ்லோவாக போகணுமோ அந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து நீங்கள் நீட்டமாக்கலாம். நீட்டமாக்க வந்து என்ன பண்ண சொன்னால், இன்னும் வந்து டெக்ஸ்ட் ஸ்க்ரோல் ஆகுறது வந்து ஸ்லோவாகிட்டு போகும். இப்போ அதே உங்களுக்கு வந்து குயிக்காக போகணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது மாதிரி இன்னும் சின்னதாக்கலாம். பாருங்கள், இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி சின்னதாக்கிட்டு பாருங்கள். இப்போ ப்ளே பண்ண பாருங்கள் எப்படி குயிக்காக போகுதுன்னு சொல்லி. முன்னையோட வந்து குயிக்காக வந்து போயிட்டு இருக்கு. இப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேர்ட்ஸை வந்து அடுத்த இன்னொரு பேராகிராஃப் ஆரம்பிக்குது, இன்னொரு பந்தி வந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னால், இப்போ நாங்கள் இந்த டைப் பண்ணி வச்சிருக்கிற இந்த சொற்களை வந்து என்ன பண்ணுறோம் சொன்னால் ஒரு அளவுக்கு வந்து வச்சுக்கொள்கிறோம். அடுத்த பேராகிராஃப் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு கெப் ஒன்று வச்சுக்கொள்கிறோம். இப்படி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி வச்சுக்கொண்டு என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அடுத்தது வந்து இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்வேன். டைப் பண்ணி வச்சுருக்கிறத வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ஓகே கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே கொடுத்துட்டு வந்து நான் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். கலரை வந்து பிளாக்குக்கு வந்து செலக்ட் பண்ணி டிக் மார்க்கை வந்து கொடுத்துக்கொள்கிறேன். டிக் மார்க்கை கொடுத்து என்ன பண்ண சொன்னால், இப்போ நான் டைப் பண்ண ஃப்ரண்ட்டை பாருங்கள், டிஸ்பிளேல உங்களுக்கு விளங்கும். இதை வந்து நான் முன்னே இருந்த அந்த ஃப்ரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பெருசாக்கி வச்சுக்கொள்கிறேன். பெருசாக்கி அதில் சைஸுக்கு வந்து நான் ஃபிங்கர்ஸால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக்கிட்டு என்ன பண்ணுன்னு சொன்னால், எங்கேருந்து ஆரம்பிக்கணுமோ அங்கே வந்து கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ கீழே இருந்தால் ஆரம்பிக்கும் ஸ்க்ரோல் ஆகிறதுக்கு. நான் ஏற்கனவே முன்னே இருக்கிற ஃப்ரண்ட்டுக்கு கீழால் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸை விட்டு வந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து வச்சுக்கொள்கிறேன்.
வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு சொன்னால் திரும்ப நான் முன்ன மாதிரியே இந்த எல்லோ லைனை வந்து அப்படியே வந்து இழுத்துட்டு கடைசிக்கு வந்து கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இந்த சர்க்கிளோட ப்ளஸ் இருக்கு இல்லையா, முன்ன மாதிரி அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பாருங்க ரெட் மார்க் வந்துருச்சு. இப்போ நான் அதை வந்து அந்த ஃப்ரண்ட் அப்படியே வந்து என் ஃபிங்கர்ஸால் வந்து மூவ் பண்ணி மேலே கொண்டு போகிறேன். மேலே கொண்டு போயிட்டு எங்கே முடியுதோ அங்கே வந்து வச்சுக்கொள்கிறேன். வச்சுக்கொண்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து முதல்ல வீடியோவில் ஆரம்பத்துக்கு வந்து நான் ப்ளே பண்ணி விட்றேன். பாருங்கள் இப்போ உங்களுக்கே பார்த்தா புரியும் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி. இப்போ முன்ன வச்சிருந்த பேராகிராஃப் அப்படியே இருக்கு. அதோட வந்து அடுத்த பேராகிராஃப் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு ஸ்க்ரோல் ஆகிட்டு வந்து போகுது. இப்போ உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த டெக்ஸ்டைலில் வந்து நான் நார்மலாக தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்கள் வந்து இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட கிரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஃபொண்ட் எல்லாம் மாற்றுறது, கலர்ஸை மாற்றுறது, பேக்ரவுண்டை மாற்றுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து செஞ்சு கொள்ளலாம். எல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. வலது சைடில் மேலே வந்து ஒரு சிம்பிள் வச்சிருக்காங்க. அதை கிளிக் பண்ணவும் பாருங்க, இங்கே வந்து வீடியோக்கான ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான வந்திருக்கு. உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க சொன்னால் இந்த சேவஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வீடியோ வந்து உங்களோட ஃபோனில் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வீடியோ எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தாஃப்.